ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான தக்காளி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் ஹீட் ஆகினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகினதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கிறேன். பட்டை கிராம்பு சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த ரெசிபிக்கு ஆனியன் கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமானது பழுத்த தக்காளி சேர்க்கறது தான். இந்த பழுத்த தக்காளி சேர்க்கறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, புளிப்பு சுவை இறங்கிடும். மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா 1 தக்காளி போதுமானது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கிறேன். கடையில் வாங்கக்கூடிய பேக்கெட் மசாலா தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருந்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெயிலேயே இந்த மசாலா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த மசாலாவில் நீங்கள் தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு, நான் சேர்த்துக்கல. அடுத்து மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் எதுக்காக சேர்த்தனா கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். வீட்டில் எப்பயும் செய்யக்கூடிய நார்மல் அரிசியில் தான் நான் இந்த ரெசிபி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட இதை நீங்கள் செய்யலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரைஸை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து ரைஸுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ட்ரைபேட் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. என்னால் ஒரு ஆளாக இருந்து வீடியோவும் எடுக்க முடியாது. அதனால தான் பக்கத்தில் இந்த மாதிரி திங்ஸ் வச்சு அது மேலே ஸ்டாண்டு மாதிரி மொபைல் வச்சு எடுக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். நான் ட்ரைபேட் வாங்குகிற வரைக்குமே இந்த மாதிரி தான் வீடியோ இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரைபேட் வாங்குகிறேன். அடுத்து ஊற வச்சுருக்கிற அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு அரிசியில் நம்ம தாளித்து சேர்க்கறதுனால கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அந்த சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் நான் ஊற வச்சு சேர்த்துருக்கிறேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. பபுள்ஸ் லைட்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகினதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ப்ரெஷர் இருக்கும் போது ஓப்பன் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ரைஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.